நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று புதிய வேந்தனை பெற்ற அசுர குலத்தவர் தன்னம்பிக்கையும் பெருமிதமும் திரும்பியதைக் கண்டார்கள். அரக்கர்களில் பெருமாற்றல் பெற்ற வீரர்கள் தமக்கு தங்கள் ஒத்துழைப்பை நல்க வந்துள்ளனர். அசுரவேந்தர் புகழ் வாழ்க. தமக்காக எவர் பிராணனையும் பறிப்போம். உங்கள் ஆணைக்கு நாங்கள் அடிபணிவோம். சேவை புரிய ஒரு வாக்களியுங்கள். சம்பிரதாயப்படி வேந்தரிடம் அவரது முதல் இச்சையை அறிவது அவசியம். எனது பிரதான இச்சை யாதனில் நான் நாராயணன் நாராயணன். தம் அனைவரிடத்திலும் ஒன்று கூறுகிறேன். இதற்கு முன்பு என்னால் நிகழ்ந்தவைகள் எந்தவித மகத்துவமும் அற்றவை. இனி நாம் நிகழ்த்த வேண்டியதில் கவனம் பதிக்கலாம். அத்துடன் நாராயணன் நாராயணன். ஆச்சாரியரே, இங்கு ஆற்றல் பொருந்திய வீரர்கள் உள்ளதாக கூறினீர்கள். பின் இவருக்கென்ன வேலை? ஜலந்தராய், ஆச்சாரியரே, பரிச்சயம் தர வேண்டியது அவசியமாகும். அசுரவேந்தே, எனது திருநாமம் நாரதனாகும். லோக சஞ்சாரம் செய்பவன். அசுரர்களின் திடீர் உற்சாகம் கண்டேன். காரணம் விசாரித்த போதுதான் தாம் புதிய அரசரானதை கேள்வியுற்றேன். அதனால் தமக்கு வாழ்த்து கூறவே வந்தேன். எனது முன் அனுமதியின்றி தாம் எவ்வாறு இங்கு நுழைந்தீர்கள்? தமக்கு எவரேனும் அழைப்பு விடுத்தார்களா? முன் அனுமதியா, அழைப்பா? இந்த வார்த்தைகள் என்னோடு முற்றிலும் பொருந்தாதவை. அத்துடன் அழைப்பிற்கு காத்திருக்க அவசியமும் இல்லை. நான் மூவுலகங்களிலும் எங்கும் எப்போதும் செல்ல இயலும். அத்துடன் மூவுலகங்களிலும் அனைவரும் இந்த நியதியை மிகுந்த அன்போடு பின்பற்றுகிறார்கள். இருப்பினும் தமது ஆச்சாரியர் தமக்கு இந்த நியதியை போதிக்கவில்லை என அறிகிறேன். இது என் ராஜ்யமாகும். இங்கு நியதிகளை உருவாக்குபவன் நான். இங்கு என் விருப்பமின்றி பிரவேசிக்க தடை உள்ளது. இந்த நியதி நினைவிருக்கட்டும். நியதிகளை உருவாக்குபவர் இறைவனே அசுரவேந்தே. அத்துடன் இந்த சிருஷ்டியில் அனைத்தையும் நிர்மாணித்ததும் இறைவனை. நான் வேறுபட்டவன்.
இதன் தாத்பரியம் யாதெனில் சுக்கிராச்சாரியார் இவனது ஜனனத்தின் ரகசியத்தை இவனுக்கு இன்னும் தெரிவிக்கவில்லை. அப்படியெனில் இவன் சிவனின் அம்சம் என்பதை ஜலந்தரன் இன்னும் உணரவில்லை. தேவேந்திரனின் மரணத்தை உத்தேசமாக கொண்டு தோன்றிய சிவனின் கோபாக்னியிலிருந்தே தான் ஜனித்த கதையும் இவன் அறியவில்லை. அப்படியென்றால் தேவேந்திரன் இவனது பிராணனை எதற்காக பறிக்க விரும்புகிறான் என்ற உண்மையும் இவனுக்கு தெரிந்திருக்காது. நாராயண நாராயண. அசுரவேந்தே, தம்மில் அவசியம் ஒரு சிறப்புத்தன்மை உள்ளது. இதற்கு முன்பு எந்த அசுரனிலும் அதை நான் கண்டதில்லை. தம்மில் ஒரு கோபாக்னி ஒளிர்கிறது. ஆனால் அந்த கோபாக்னியையும் இறைவன் அல்ல, தாமே படைத்திருக்க வேண்டும் இல்லையா? சரிதானே? நாராயணன் நாராயண. நாராயண நாராயண. பிரபு, தமது ஆணையை ஏற்று சாட்சாத் அக்னியை தரிசித்து வருகின்றேன். அக்னிக்கு அடிப்படையில் 3 நிலைகள் உள்ளன. முதலில் அது உருவாக்கம் பெறும் நிலை. 2, அது படரும் நிலை, அழிவினை ஏற்படுத்தும் கோலம் அது. 3வது, அது அமைதியடைந்து தணிகின்ற நிலை. ஜலந்தரன் அதில் இப்போது 2ஆம் நிலையில் உள்ளான். சிவத்துவ ஆற்றலால் பூரணமடைந்திருக்கும் அந்த அக்னி இந்த சிருஷ்டியையே எரிக்க வல்லது. நாராயணா, நான் அங்கு கண்ட காட்சியை எவ்வாறு கூறுவது? நேரில் நான் ஜலந்தரனை சந்தித்த பிறகு எனக்கு ஈசனுக்கு இதை அறிவிப்பதே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அரக்கசேனையை பரிபாலிப்பதில் மிஞ்சியிருந்த செல்வ வளமும் விரயமானது. எனினும் பொருள் சேரவில்லை. அதன் விளைவாக இன்று கருவூலத்தில் எதுவும் மிஞ்சவில்லை. நம் சைன்ய பலம் அதிகரிக்க வேண்டுமெனில் அதற்கு பொருள் திரட்டுவது அவசியம். செல்வம் விரயமானதன் காரணம் தெளிந்தது. பொருள் சேரா காரணம்? ஏனெனில் பெரும்பாலான செல்வ வளங்கள் தேவர்கள் வசம்தான் உள்ளன. அசுரர்களுக்கு எதையுமே வழங்கவில்லை. வழங்கவில்லையா? அசுரர்கள் யாசகம் வேண்டுபவர்கள் அல்ல. தேவர்கள் அளிக்கும் எஞ்சியதையும் மிஞ்சியதையும் பெற நிலையை மாற்ற வேண்டியது அவசியமானது. என்ன நேர்ந்தது இவனுக்கு? இவனே ராகு. பார்க்கடல் கடையப்பட்ட போது நாராயணர் தன் சுதர்சன சக்கரத்தால் இவனது சிரசை கொய்து விட்டார். ஏன்? சமுத்திரத்தினை கடைந்தபோது எத்தனை பொக்கிஷங்கள் கிட்டினவோ அவை அனைத்தும் தேவர்களுக்கும் அவர்களை சார்ந்தோருக்கும் விநியோகிக்கப்பட்டது. அதில் மிஞ்சியிருந்த அமிர்தம் ஒன்றை மட்டுமே தேவர்களுக்கெல்லாம் விநியோகித்த பிறகும் அசுரர்களுக்கும் கிட்டவிருந்தது. ஆனால் அமிர்தம் அனைத்தையும் தேவர்களே பருகலாம் என்ற நிலை. அசுரர்களுக்கு ஒரு துளியும் மிஞ்சாது என்று பயந்தேன்.
அதனால்தான் நான் தேவர்களுக்கு இடையில் வேடம் புனைந்து கலந்திருந்தேன். அதை அறிந்த நாராயணர் கடும் கோபம் கொண்டார். என் சிரசையும் கொய்தார். எனக்கு மட்டுமே அல்ல, அசுரர்கள் எவருக்கும் அமிர்தம் கிட்டவில்லை. எந்த பொக்கிஷங்களை தேவர்கள் தமதாக கருதுகின்றார்களோ அது தம்முடையதா, தம்மிலிருந்து உருவெற்றதா? இது சத்தியமா? நில் ஜலந்தரா, நீ என்ன நிகழ்த்தவிருக்கிறாய்? தாம் எனக்கு செய்துள்ள உதவிகள் பல. அதற்கு நன்றிக்கடன் செலுத்த உள்ளேன். ஜலந்தரா, அந்த பொக்கிஷங்கள் எனக்கு இனி அவசியமில்லை. அப்பொக்கிஷங்களை சிருஷ்டியின் நன்மைக்காக நானே மனமுவந்து அளித்திருக்கிறேன். அசுரர்களும் தமது சிருஷ்டியின் ஓர் அங்கம் அல்லவா? அவர்கள் ஏன் எதையும் பெறவில்லை? அவர்களது நன்மை தமக்கு பொருட்டாக இல்லையா? இன்று தாம் அளித்த பொக்கிஷங்களே சிருஷ்டியின் உயர்வு தாழ்வுக்கு, பாரபட்சத்திற்கு வழிவகுத்தது அநீதியானது. ஒரு வர்க்கம் செல்வத்தில் திளைக்க ஏனையோர் ஏதுமின்றி வாடுவதா? இந்த சமமற்ற நிலையை ஏற்க மாட்டேன். தேவர்கள் அந்த பொக்கிஷங்களை பெற உரிமையற்றவர்கள். அவர்கள் வசமுள்ள அந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் மீட்டு வருவேன். அழைத்து வா அவனை. இங்கு அனைவரும் காணட்டும் அந்த பித்தனை. அவனையே இறைவன் என்று எண்ணி இவர்கள் மூர்க்கத்தனம் செய்கின்றார்கள். உண்மை நிறைந்த உள்ளத்தோடு அவரை தியானியுங்கள். நிச்சயம் காட்சி அளிப்பார். சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே, சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே, பவம் பவானி சைதம் நமாமி, பவம் பவானி சைதம் நமாமி. நானோ ஒரு சிஸ்தன், கௌரவத்தை அடையும் இச்சையற்றவன், அவமதிப்பிற்குள்ளாகும் அச்சமில்லாதவன். ஒலித்தது எவரது குரல்? இந்த குரலானது எனக்கு முன்பே மிக நன்கு பரிச்சயமானது போல் தோன்றுவது ஏன்?
நாகேஸ்வரா, நீ இந்திரனிடம் செல். பார்க்கடலை கடைந்த சமயத்தில் அவனுக்கு என்ன பொக்கிஷங்கள் கிட்டியதோ அவைகளை சமுத்திரராஜனிடம் திரும்ப அளிக்கச் சொல். அமிர்தத்தை அளிக்க இயலாது. அதனால் அவனும் அவனைச் சார்ந்தோரும் ஏனைய பொக்கிஷங்களை அளிக்க வேண்டும். சமுத்திரத்தை பரிபாலிக்கும் பொறுப்பில் உள்ளவன் நான் என்பதையும் கூறு. அப்பொக்கிஷங்கள் எனக்கு உரியது, என் அதிகாரத்திற்குட்பட்டது. அத்துடன் இது வேண்டுகோள் அல்ல, எனது கட்டளை என்றும் குறிப்பிடும். உரிய யோக்கியதை பெற்ற காரணத்தினால்தான் தேவர்களுக்கு அமிர்தம் அளிக்கப்பட்டது என்பதையும் உங்கள் அசுரவேந்தர் அறிய மாட்டாரா? சமுத்திரத்தை கடைந்த போது அரக்கர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அதனால் தான் அப்பொக்கிஷங்களை அவர்கள் அடையத் தவறினார்கள். சமுத்திரத்திலிருந்து தேவர்கள் பெற்ற ஏனைய பொக்கிஷங்களை பொறுத்த மட்டில் அது தேவர்களின் உரிமை பொருளாகவே இருந்தது, இனியும் நீடிக்கும். அசுரர்கள் தமக்கு கிடைத்த வாய்ப்புகளை தம் மூர்க்கத்தனத்தாலும் பேராசை குணத்தாலும் தமது பாதுகாப்பின்மையினாலும் இழந்ததற்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஒரு முறை சூழ்ச்சி செய்து ஐராவதத்தை பறித்துச் சென்றான். அதனால் அவன் எனக்கு இணையாகி விடுவானா? சென்று கூறு உன் அரசனிடம், இந்திரனுக்கு அவனது எந்த வார்த்தையிலும் உடன்பாடில்லை. அத்துடன் மற்றொன்றையும் கூறு, அவன் பாதாளத்திற்கு அரசன். அங்கிருந்து ஸ்வர்க்கத்தை எண்ணி அவன் கனவு காண வேண்டாம். தேவர்களான எங்களில் எவரையும் நெருங்க பிரயத்தனம் செய்தால் மீண்டும் அசுரர்கள் அவர்களது வேந்தனை இழக்கும் நிலை உருவாகலாம். சென்றுவிடு. ஜலந்தரன் உன்னை எவ்விதம் அவமதித்தான் என்று கேள்வியுற்றேன். எனினும் கவலையில் ஆழ வேண்டாம். தேவர்கள் எவருக்கு துணைவர்களோ அவர்கள் என்றும் தோல்வியடைய மாட்டார்கள். ஒரு முறை அந்த ஜலந்தரனை என் மார்க்கத்திலிருந்து நான் விலக்கிவிட்டால் அதன் பின்னர் மீண்டும் உன்னை அசுர அரசனாக்குவேன். ஜலந்தரனுக்கு ஊர் விளைவிப்பது சாத்தியமற்றது. அவன் மாபெரும் ஆற்றல் பெற்றவன். நான் அவனது சரீரத்தின் ரணங்கள் உடன் மறைவதையும் கண்டுள்ளேன். அவன் உயிரை பறிப்பது அசாத்தியம். அது சாத்தியமல்ல தேவேந்திரா. உயிரை பறிக்க கூறியது எவர்? நான் அவனை எனது மார்க்கத்திலிருந்து விலக்கி வைக்க மட்டுமே உபாயம் தேடுகின்றேன். இந்த அஸ்திரம் அவனது பிராணனை பறிக்காது. இருப்பினும் அவனை இது நிரந்தர நித்திரை கொள்ளச் செய்யும். அதாகப்பட்டது மூர்ச்சை அடையச் செய்யும். ஆகையால் தான் இந்த அஸ்திரம் மூர்ச்சாஸ்திரம் எனப்படுகிறது. நீ இந்த அஸ்திரத்தினை அவனது முதுகினில் செலுத்தினால் போதும். இதனை நீ செய்தால் நான் உனக்கு செல்வத்தை வாரி வழங்குவேன். அதன் அளவானது உனது கற்பனைக்கும் எட்டாதது.
நாங்கள் ஒரு வனத்தை அடைந்தோம். அங்கு திடீரென்று தந்தையார் என் கண் முன்பு தோன்றினார். தாமே அனுப்பியதாகவும் கூறினார். அரக்கர்கள் தாக்க உள்ளனர் என்றார். என்னை ஒரு குகைக்கு அழைத்துச் சென்றார். அதுவே பாதுகாப்பு என்று குறிப்பிட்டார். அவ்விடத்தை அடைந்ததும் அதுவரை என் தந்தை வடிவில் இருந்தது அரக்கன் என அறிந்தேன். அந்த அரக்கனின் சகோதரன் அதன் முன்பே என்னை கடத்தவும் முற்பட்டான். இவர் என் குருநாதர் ஆதியோகி அவர்கள். இவரே எனக்கு யோகத்தினை கற்பிக்கிறார். இவரது வழிகாட்டுதலால் தான் எனக்கு ஆன்ம ஞானமும் கிட்ட உள்ளது. निराकारमोङ्कारमूलं तुरीयं गिराज्ञानगोतीतमीशं गिरीशम् करालं महाकायकालं कृपालं गुणागार संसार पारं नतोऽहम्. பெண்ணே, உனக்கு அடுத்த சோதனை காத்திருக்கிறது. ஆயத்தமாக இரு. ஆணை குருதேவா.